வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், which ministry launched 497 crore relief scheme on March 19, 2026 to support Indian exporters affected by West Asia crisis அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிலீஃப் அப்படின்னா ரெசிலியன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ரிலீஃப் ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்ல நிறைய பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுக்கணும், ரிலீஃப் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 497 crore ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, who has been appointed as the next ambassador of India to China in March 2026? இந்தியா சைனாவுக்கு அம்பாசிடரா யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, விக்ரம் துரைசாமி அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், which of the following Indian state does not share a land border with Myanmar அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மியான்மரோட எந்த ஸ்டேட் வந்து லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணாத ஸ்டேட் எது அப்படின்னா அஸ்ஸாம். மீதி எல்லா ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர்லாம் பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸ் வித் அஸ்ஸாம். சரியா? சாரி, வித் மியான்மர். அடுத்தது, which city has been selected to host the 2028 World Athletics Indoor Championship அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு அத்லெட்டிக் இண்டோர் சாம்பியன்ஷிப் எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்தியாவில் நடக்க போகுது. இந்தியாவில் புவனேஸ்வர் அப்படிங்கிற சிட்டியில நடக்க போகுது. சரியா? லாஸ்டா, which country formally completed its withdrawal from World Health Organization on 17th March 2026 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி WHO இருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இப்போ அர்ஜென்டினாவும் அந்த WHO இருந்து வெளியே வந்துட்டாங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.